தேவர்களோ மும்மூர்த்தி தேவர்கள், யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவ பேதங்களுக்கும் படி அளப்பது சிவபெருமானுடைய வேலை. படி அளக்கிறது. ஆமா சரி. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. 3 தேவர்கள் யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவ பேதங்களையும் பிண்டமிடு சொல்லக்கூடிய சரீரத்தை படிக்கக்கூடிய இந்த பிரம்மதேவனுடைய வேலை. உங்களுடைய வேலை பிண்டம் குடிக்கக்கூடிய வேலை. பிண்டம் படிக்கிறது. ஆமா. ஆனா தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழிக்கக்கூடிய யாரு? எம்பெருமான் ஸ்ரீமந்த நாராயண கண்ணை. ஸ்ரீமந்த நாராயணன். ஆமா சரி சரி. அப்படி தேவர்கள் எங்கள் மும்மூர்த்தி தேவரா இருந்தாலும் ஏய் ஏய் ஓட அழுத்து ஊடுதே. ஆனா என்னுடைய பேரோ பிரம்மதேவன். பிரம்மதேவன். என் நாடோ சத்தியலோகம். சத்தியலோகம். அப்படி சத்தியலோகமா இருந்தாலும் ஏ மாதவா சாமி என்னையும் பெத்தாலே உன்னையும் பெத்தாலே உங்க அம்மா என் தாய் தந்தை. தாய் தந்தை யார் தெரியுமா? யாருங்க? உன்னை பத்தது யாரா? என்ன பத்தது அங்க இருக்கிறா. எங்க? வீட்டுல. ஓடலையா? ஓட்டை நாடாத வரிசையால் அங்கே தான் போவீங்களா? அந்த போன போட்டோ அகல் கொடுத்தாங்க. ஒரு தாயாரி மாதவா நல்லா ஓட்டுற சாமி. காட்டுக்குள்ளையா கல்லு குடுத்து பேச்சு ஒசரமா கொடுக்கணுமா? கீழே உட்காந்து அடிக்கிறோம். நான் கீழே கூட உட்காந்து அடிப்பேன். அங்க இருக்கிற பொருளுக்கு என்னடா மரியாதை? என்னது? அதுக்கு பேர் என்னடா? தப்பட்ட அப்படி பேர் என்ன? மிருகமா? அது உனக்கு தெரியாது. தங்கத்திலே சிறந்த தங்கம் அது. மிருதங்கம். ஆமா தங்கத்திலே சிறந்த தங்கம் மிருதங்கம். அந்த மிருதங்கம் இல்லன்னா மானப்பங்கம் ஆயிரும். ஆமா அதனாலதான் உயரமா வச்சு அடிக்கிறது. வெஞ்சு எங்களுக்கெல்லாம் கேட்க கிடையாது. அதனாலதானா? ஆமா வந்து
என் தாயாரின் பேரை சொல்லு. மாதவா சாமி ஏய் ஏய் இங்க இல்லங்க சொல்லுங்க நீங்க 2000 சம்பளம் கேட்டாங்க அன்னைக்கு கேள்வி போடுங்க மடுப்புகள்ல போடுங்க இல்ல சாமி ராமண்ணா வர சொன்னாங்க நாங்க நின்னுடுது ஓய் என்ன மாறாத தட்டி மறுபடியும் நடவடிக்கை வளர்ப்பு நம்பர்களை இலவச கல்வியை கழிய ஏ வளர்வாய் புண்ண நல்லா பேசு நீ பாடுவியா நான் பாடுவேன் என்ன மாறாத தொட்டில் கட்டி மடி மீது நடவடிக்கை என்ன மாறால தொட்டில் கட்டி மடி மீது நடவடிக்கை வாயில கிணறே வெட்டிருக்கு என்ன தோளால தொட்டில் கட்டி உன்னை தோளால தொட்டில் கட்டி என்ன தொட மீது நடவடிக்கை உன்னை தொட மீது நடவடிக்கை என்ன பெத்தாலே உன்னை பெத்தாலே எங்க அம்மா அவங்க அம்மா என்ன உளுந்தா போச்சு ஒப்பாரி பண்ணி நீங்க தாங்க பாட சொன்னீங்க பாட்டு சரி விட்டுறதா பாட்டு சரி விட்டு வசனம் பேசுவில்ல பேசுவேன் மாறாத துட்டி மடிவில் நடவடிக்கை வாடா மகனை வருகால இளவரசா கண்ணை என் மடியை கற்கேட்டு தேட என்று பொறுமையா பேசுங்க இவ்வளவு வேகமா போனா என்னால பேச முடியாது மாறால தொட்டில் கட்டி இன்னும் மொல்லமா கொஞ்சம் 2 ரூபாய்க்கு கம்மி பண்ணு இன்னும் 2 ரூபாய்க்கு சேர்த்து ஓய் காசுதான் இருக்குது இல்ல கொஞ்சம் நல்ல குவாட்டரா வாங்கி கொடுக்கறது இனிமேட்டு கவட்டா வரைக்கும் ரேஞ்சில் தான் நானும் இருக்கிறேன் 2 பேரும் செத்து போயிடலாம் நான் சாவல் நீயே செத்து போயிரு பாத்துக்கலாம் டேய் டேய் எங்க அம்மா உங்க அம்மா என்ன பெத்தாலே பெத்தாலே நான் ஒரு அதிசய பிறவியடா அதிசய பிறவி அதிசயமா ஆமா எப்படிங்க எப்படி தெரியுமா அதிசயம்னா எப்படி ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தால் தான் குழந்தை பிறக்கும் ஆனா ஆயா மஞ்சள் மாதிரி சொல்லு உட்காரு மஞ்சள் மாதிரி பாரு புழு கலர்ல பாரு அது பச்சை மாதிரி ஓய் ஏங்க சங்கருக்குன்னு 4 இருக்குது இப்ப ஏன்டா சாவுன டேய் எலம்புல நல்லா தான் பாக்குறேன் ஏன்னா செய்வனம் பண்றாரா இல்ல மலை கட்டுறாரு மலை கட்டுறாரு எப்படி கட்டுறா அப்படி அது வந்து நைட் சொல்வாரு அது கணுத்திலியா டேய் இது எதுல விட்டோம் அதுலயே தான் ஒரு பைத்தியம் ஆமா 2 பைத்தியம் சேர்த்துட்டு நீங்க என்ன பண்ண போற மாதிரி தெரியலங்க மாதவா நான் அதிசய பிறவி சொன்னேன் அல்லவா ஆமா எப்படி தெரியுமா நீ ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கு பிறந்திருப்பாய் ஆமா நான் ஆணுக்கு பிறந்தவன் பாவட்ட அப்படியே திருப்பிடுவேன் ஐயோ எதே ஆந்திரா கூட முக்கியம் ஏயா ஒரு ஆணுக்கு ஆணு எப்படா குழந்தை பிறக்கும் என்னது நாசவன் கட்ட என்ன பண்ணாங்க அதெல்லாம் விட்டுரு எப்படி பிறந்தவர் தெரியுமா எப்படி பிறந்த சாமி பெரிய மாரியா இருந்தாலும் நீ 10 பேர் பொழைக்கணும்னா அந்த ஆளு சாமிக்கு முடித்தாகணும் பாவம் பாவம் கறி நம்மளாம் போற பக்கம் கறி சோறு தின்னோம் இந்த ஆளு பதி போடுறட்டு ஒரு மாசமாக பத்தி ஒருவேளை அந்த முட்டை பொதிச்சாலும் இந்த ஆளுதான் இருக்குமா எந்த முட்டையா அங்க பல்லக்காட்டுல டேய் கம்முடுறா அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டேன் மாதவா ஓய் எப்படி தெரியுமா எப்படி என் தந்தையார் திருமந்த நாராயண கண்ணன் ஆகப்பட்டவர் ஸ்ரீமந்த நாராயண கண்ணன் தாயும் மாயக்கண்ணனே தந்தையும் மாயக்கண்ணனே தாயும் அவரே தந்தையும் அவரே ஆமா எப்படி சாமி அவரு அதாவது அலைக்கடலிலே பஞ்சாசரம் பிடித்து என்ன பஞ்சாசரம் பஞ்சாசரம் என்றால் என்ன என்ன 1000 தலை கொண்ட ஆதிசேஷன் பாம்பு அந்த பாம்பின் மேல் படுத்து உறங்கும் பொழுது
தந்தையாருடைய உந்தி கமலம். உந்தி கமலம் என்ன? கொப்புளு. அந்த தொப்பில் வழியாக ஒரு தாமரை கொடி ஒன்று வந்தது. அந்த தாமரை கொடியில நான் 5 முகத்தோடு பிறந்தேன். தாமரை கொடியில எனக்கு இருப்பது 5 சிரம். தான தண்ட பேத குருவ தர்ம. அப்படி சொல்ல பார்க்கலாம். என்னங்க சொல்லுங்க? 5 சிரம். மா போய் யா வந்துருக்கியா உட்காரு அக்கா. ஏன்னா தண்ட பேத குருவ தர்ம. தான தண்ட பேத பூத பூதல்ல. தான தண்ட பேத குருவ தருமன். தருமன் கடைசியா தர்மசிரம். என்ன? பிரம்மதேவனுக்கு எனக்கு 5 சிரம். 5 சிரத்துல அந்த தாமரை பூவின் நடுவில இந்த பிரம்மதேவன் நான் பிறந்தேன். அப்படி பிறந்த உடனே 4 வேதங்களை கையில் கொடுத்து இந்த உலகத்தையே படைத்து வாடா பிரம்மதேவா என்று சொல்லி உலகத்தையே படைச்சு என் தந்தையார் எனக்கு கொடுத்தார் 4 வேதம். 4 வேதம். ஆமா சரிங்க. அப்படி 4 வேதங்கள் கையில் கொண்டு யானை முதல் எறும்பு கடை 84 பெற்ற ஜீவ பேதங்களையும் மாநில மக்களையும் நான் தான் படைத்து வருகிறேன். நான் இல்லைன்னா நீ பிறக்கவே முடியாது. நீங்களே நான் பிறக்க முடியாதா? வாய்ப்பே இல்லை. நானே தான். நானே தான். நானே தான். நானே தான். ஏங்க போய் இவங்க எல்லாம் நீங்க இருந்தாதான் பிறக்க முடியுங்கிறீங்களே. அதான் நீங்க வர வரைக்கும் நம்ம அப்பா அந்த களவாட்டுறதுக்கே போயிருப்போம். அப்படி இல்லப்பா. உன் தாய்க்கு தந்தைக்கு திருமணமாகி இல்லற வாழ்க்கையில ஈடுபடுவாங்க. ஆமா அது உனக்கு உன் பாஷையில் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் நைட். அதெல்லாம் இருக்குது இல்லையா? ஒரு ஆளு. ஆனா அப்படி அதாவது இல்லற வாழ்க்கையில ஈடுபடும் பொழுது நான் என்ன செய்வேன் தெரியுமா? மேல கூரை பிரிச்சுட்டு ஓட்ட வழியா பார்ப்பேன். ஓட்ட வழியா பாப்பியா? ஆமா. குடிச்சு அல்லலையே குத்தலா எதுக்கு பாக்குறதுக்கு? ஆனா பைத்தியக்காரா, பிண்டம்னு சொல்லக்கூடிய கண் காது மூக்கு இந்த சரீரத்தை எல்லாம் படைத்து உன் தாயின் கர்ப்பப்பையில போடுவேன். ஆனா அந்த கர்ப்பப்பையில போட்டுட்டு வந்து அதோ கர்ப்பப்பை இல்ல கர்ப்பப்பை. கர்ப்பப்பை என்ன மனசரியலாம் பாரு. கர்ப்பப்பை சிவப்பை கர்ப்பப்பை. அந்த கர்ப்பப்பையில் போடுவது தான் கருவே உருவாகி உருவே ஒரு பிண்டமாகி இப்படி இந்த உலகத்திலேயே ஜனமாவீர்கள். தலையெழுத்து எழுதுறது நான் தான். என் தலையெழுத்து என் தலையெழுத்து யார் கையில தெரியல. அப்படி இருந்தாலும் இந்த பிரம்மதேவனுக்கு திருமணமாகி விட்டது. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? சரி சரிங்க. ஒண்ணு இல்லைங்க. மாலையிட்ட தேவி யாரு? யார் தெரியுமா? திருமணம் செய்து அவரை கூப்பிட்டுக்கிறேன். அவரை கூப்பிடுறேன். யாரு தெரியுமா? அழக வைந்தவள் தெரியுமா? அழக வைந்தவள் அழக சொல்றேன் சொல்லுங்க. நல்லா கேளு. மேகத்துக்கு ஒப்பான கருங்குந்தல். மேகத்துக்கு ஒப்பான கருங்குந்தல். மேல மேல ஆமா மேகத்துக்கு ஒப்பான கருங்குந்தல். வெண் தங்கு போல கழுத்தம் சித்துருக்கு போல் உடுக்க போல் சித்துடுக்கு போல அவர் இடுப்பு மீன்கள் போல அவர் கண்கள் வெண்ண கடந்தா எப்படி இருக்கும்?
சரி. வெண்ணெய் கடையா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? இந்த டீப்ளேட்டோட கலரியா பொண்டாட்டி. இதோட கலரா? ஆமாடா. சரி சரி. அவள் கொண்டை அழகும், அவள் குதிகால் கெண்டை அழகும். ஏய் கால்ரா. கால்ரா. குதிகால் கெண்டை அழகும். கால்ரா. என்ன காலு? காலு. அதான் கால் அழகு. அந்த கால் அழகு சொல்றா, இந்த காலு. அவள் குதிகால் அழகு. என்ன குதிங்கால்? அந்த குதிகால் தான். இந்த குதிங்கால்ரா. முழங்கால் அழகும். ஐயோ முழங்கால விட்டு கால்ரா. அதான் கால் அழகு சொல்லிட்டேன். ஐயோ கால்ரா சொன்னா கேளுடா. நானா கால் சொல்லிட்டேனடா. ஒவ்வொண்ணா நொறுங்குதுடா சங்கரே. ஆவுடா. கால்ரா. கால் அழகு. கால் அழகுதான். ஆமாடா. அந்த அழகு விட்டுற கால்ரா. அதானே கால் அழகு. ஐயோ கால் அழகு கூதி அழகு கால்ரா. அதான் கால் அழகு சொல்லிட்டேன். ஏன் கால்ரா? காலெல்லாம் எவனாச்சும் வர்ணிப்பானா? நீ பிறந்ததே போதுன்னு முகத்திலே முடிக்க அப்பமா போயிட்டாங்க பரிதேசம். வாடவா உன் காலெல்லாம் ஒரு காலு. என் காலு தான்டா. உன் காலெல்லாம் எனக்கு வர்ணிக்க மாட்டேன். நீ வலிக்கல வலிக்கல போயிட்டு போதா. என் கால்ரா வலிக்கலடா. காலு. என்ன காலு? என் கால்ரா. அட கால் சூப்பா. நாளைக்கு சனிக்கிழமை வேண்டாம், ஞாயிற்றுக்கிழமை எடுத்துக்கலாம். நொறுங்குதுடா ஒவ்வொன்னா. சாவுடா. கை நோவடா. ஏன்டா ஷார்ட் எடுத்து அடிக்கணும்? சங்கரா சாவுடா. ஐயோ என் காலு மேல உன் கால்ரா. மனம் பதிகே பதிகே. டேய் ஓய் என் மனைவி அழகி. அவன் அழகு இருக்குடா டேய் சங்கரே. சீலக்கேத்த புடவை குடிக்க முடியாது. புடவைக்கேத்த ஜாக்கெட் புடவைக்கேத்த ஜாக்கெட் குடிக்க முடியாது. ஏன்டா ஒரே இடத்துல நின்னுட்டு ரெண்டான வாடா. இந்தாண்ட வர முடியாதுடா கால்ரா. என்ன கால்? சொந்த டம்ளர் என்ன பரச்சு போய் குடிக்க முடியாது. எல்லாம் அதே எடுத்துட்டு. என்ன காலு? ஐயோ என் காலு. எங்க காலு? இங்கதாடா கீழ பாரு. கீழ பூமி. கீழ பூமி. டேய் உன் காலுக்கு அடியில பாருடா. என் காலுக்கு அடியில பூமி. இந்தாண்ட காலுக்கு அடியில பாருடா. இந்தாண்ட காலுக்கு இல்லையா? சொல்லலாம் நட நட சார். பாவம் பாவம். அகமெல்ல நடமெல்ல நடமே நீ என்னாகும் இது முன்னாகும். யாரா டேய்? ஏண்டா என்னாச்சு? என்ன நடந்தது மந்திரி? பூதி நடந்தது மகாராஜா. ஏங்க நல்லா வாய்க்கு வந்த மாதிரி கேட்டு போடுவேன். ஏண்டா? ஏங்க காலி ஒரு நேரம் எலும்புல உடைஞ்சு போச்சுங்க. அட உன் காலியுமே. உன் பொண்டாட்டி காலி வரணுங்கிறது ஏன் காலை உடைச்சு போடுவியா? இல்ல இன்னைக்கு வரும்போது என் பொண்டாட்டி அழக பார்த்து மயங்கி போயிட்டேன். கீர்த்தனாவியா? என் பொண்டாட்டி கலைவாணியா? கலைவாணியா? கலைவாணி சரஸ்வதி திருமணம் செய்து தக்கன் தரணியன் நாரதன் எங்களுக்கு 3 பிள்ளைகள். இன்று என்னத்துக்கு வந்த? என்னத்துக்கு வந்த? எதுக்கு வந்த? எதுக்குடா வந்த? கூத்தாடுறதுக்கு. டேய் டேய் அப்படி இல்ல. இன்றோ நான் பிண்ட பிடிக்க போகணும். பிடிக்க போகணும். ஆமா சரி சரி. அதனால ஆசைக்கடி ஆசைப்படி அன்புக்கு உரிமையான என்னுடைய தேவி கலைவாணி உள்ள இருக்கிறா. உள்ள இருக்கிறா. என் பொண்டாட்டி சீக்கிரம் போயிட்டு வா. சீக்கிரமா போயிட்டு வா. ஏங்க அடி வாங்கலையா? சொல்லு. டேய் ஓய் என் பொண்டாட்டி போய் என்ன பண்ணுவ? நீங்க தான் போய் கூட்டி வர சொன்னீங்க. அப்படி இல்ல, போய் கணவர் அழைத்தார் என்று சொல்லி பிரம்மதேவா அழைத்தார் என்று சொல்லி சீக்கிரமாக அழைத்து வா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நாம போறோம். போறோங்க. ஆமா. எங்க போறோம்? கண்டுபிடிக்க போறோம். வாய்ப்பால எப்பயும் அந்த பழக்கத்துல சீக்கிரம் போயிட்டு வா. நான் எங்க போய் உட்காரட்டும்? அருவாமனையில உட்காருங்க. திருச்சிட்டு போயிருந்தேன். அரமனையில போய் உட்காருங்க. நான் வரட்டுமா? வாங்க. எப்படி என்றால் ஒரு மொழி சொல்ல போகல. பிரம்மதேவனாகப்பட்டவர் தன் மனைவியாக விளக்கக்கூடிய கலைவாணி சரஸ்வதி அழைக்க கலைவாணி சரஸ்வதி சபை தருவார். மற்ற விஷயம் என்னால்